ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 7th ஸ்கூல் புக்கு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். சோசியல் சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜாகிரஃபியில் வந்து வளங்கள்ங்கிற லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை பற்றின கேள்விகள் வந்து ஜாகிரஃபியில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஒரு லெசன் பண்ணாங்க கரெக்டாக. வளங்கள்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் வளமானது அந்த நாட்டின் வளங்களினோட பரவல் பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தலை சார்ந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனிதனினோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவை வந்து வளங்கள் என்ன அப்படின்னு ஒரு வரையறை வந்து கொடுத்துருக்காங்க. வளங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாயிண்ட்ஸ்னால் எப்படி எடுக்கணும் அப்படின்னு. இந்த பாயிண்ட்ஸே நான் வந்து சுருக்கியும் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்கிறது தான் எடுப்பேன். பட் வந்து அப்படி எடுத்தால் உங்களுக்கு புரியுமா என்ன அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியலை. அதனால தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். புக்கு ஒரு இடம் ரீட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பார்த்துக்குங்க. வளங்களோட வகைகள் வந்து எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா, அது உருவாகும் விதத்தின் அடிப்படையிலையும் புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. உருவாகும் விதத்தின் அடிப்படையில்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிறாங்க. இதே புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில்னா 2 விதமான சொல்கிறாங்க. ஒன்று புதுப்பிக்க இயலும் வளங்கள், இன்னொன்று வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு உயிரியல் வளங்கள்னால் வந்து என்னென்ன அப்படின்னா, இந்த படிவுகள் மூலமாக புதைப்படிவ மூலமாக வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அது உயிரியல் வளங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா, நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் வந்துன்னு உயிரியல் வளங்கள் அப்படிங்கிறாங்க. உயிரற்ற வளங்கள் அப்படின்னா வந்து நிலம், நீர், சூரிய ஒளி, உலோக தாதுக்கள், காற்று அப்படிலாம் வந்துன்னா உயிரற்ற வளங்கள். அந்த நிலத்தில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம்லாம் கிடைக்குதுல்ல, அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, உயிரியல் வளங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம். உயிரற்ற வளங்கள்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய ஒளி, காற்று ஆற்றல், நீராற்றல் எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள் தான். தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு நம்ம என்ன எடுக்கணுமோ அதுதான் புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அதனால் இது நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். ஒரு லெசன் படித்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து காற்று ஆற்றலை பற்றி சூரிய ஆற்றலை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதிங்கிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து உலகின் வந்து மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் வந்து ஒன்று அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதியில் வந்து இருக்குது. இதை எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் 2016 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட திறன் வந்து எவ்வளவு அப்படின்னா 1648 மெகாவாட் வந்து திறன் உடையது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒன்று நிறுவியிருக்காங்க தமிழ்நாட்டில். எந்த இடம்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில். இதோட வந்து எப்போ வந்து இதோட பணி வந்து நிறைவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் 2016. இதோட திறன் எவ்வளவு அப்படின்னா 648 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம சூரிய ஒளி சம்மந்தமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். அதுக்கடுத்து காற்று ஆற்றல் வந்து எங்கெங்கெல்லாம் அதிகம் இருக்குது, அது மூலமாக எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க, காற்று ஆற்றலை பயன்படுத்தி எந்தெந்த நாடுகள்னால் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, இங்கிலாந்து, பிரேசில், கனடா இவங்க எல்லாம் வந்து காற்றாற்றல் மூலமும் வந்து மின்சக்தியை வந்து உருவாக்குறது வந்து முன்னிலை வகிக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து காற்றாலை பண்ணைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, முப்பந்தல் வந்து தமிழ்நாடுல வந்து இருக்குது. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஜெய்சால்மர் வந்து ராஜஸ்தான். உங்களால் மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்க முடியலனால அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டில் நிறுவியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகள். முப்பந்தல்னா தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஜெய்சால்மர்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில். பிரம்மன்வேல்னு சொல்கிறாங்க. அது எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் துளை என்னும் மாவட்டத்தில். தால்கான் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் தான் சங்லிங்கிற இடத்துல. தாமன் ஜோதி வந்து இங்கன்னா ஒடிசா தாமன் ஜோதிங்கிற மாவட்டத்தில். ஸோ முப்பந்தல் தமிழ்நாடு, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரம்மன்வேல் மகாராஷ்டிரா, தால்கான் மகாராஷ்டிரா, தாமன் ஜோதி வந்து ஒடிசா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீர்மின் சக்தி வந்துன்னா எந்தெந்த நாடுகள் வந்து நீர்மின் சக்தி மூலமாக வந்து மின்சாரத்தை வந்து
உருவாக்குறதுல வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்னா சீனா, கனடா, பிரேசில், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே, ஜப்பான் சொல்கிறாங்க. உங்களால் எல்லா நாடுகளும் இது பண்ண முடியலனாலும் எந்த நாடு ஃபர்ஸ்ட்டில் இருக்குங்கிறதையாவது நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நாடு ஃபர்ஸ்ட் நாடு நோட் பண்ணிக்கோங்க. முன்னிலை வகிக்கிற நாடு. அதிகளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்குறாங்கன்னா சீனா தான் வந்து சொல்கிறாங்க. அதிக அளவில் நீர்மின் சக்தி வந்து உற்பத்தி, நீர் மூலம் வந்து மின்சக்தி உற்பத்தி பண்ணுறதுல வந்து மிக முன்னிலை வகிக்கிறது வந்து சீனா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நீர்மின் சக்தி திட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெஹ்ரி அணை வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜெயிலம் வந்து ஆந்திரா, நாகார்ஜுனர் வந்து ஆந்திரா, சர்தார் சரோவர் அணை வந்து குஜராத், பக்ரானங்கல் அணை வந்து பஞ்சாப் நோட் பண்ணிக்கோங்க. கொய்னா அணை வந்து மகாராஷ்டிரா, மேட்டூர் வந்து தமிழ்நாடு, இடுக்கி கேரளா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெஹ்ரி அணை வந்து உத்தரகாண்ட் இருக்குது, ஸ்ரீசைலம் அணை வந்து ஆந்திராவில் இருக்குது, நாகார்ஜுனார் அணை வந்து ஆந்திராவில் வந்து இருக்குது, சர்தார் சரோவர் அணை வந்து குஜராத்தில் இருக்குது, பக்ரானங்கல் பஞ்சாப், கொய்னா மகாராஷ்டிரா, மேட்டூர் தமிழ்நாடு, இடுக்கி வந்து கேரளா. அடுத்து வந்தோன்னா உலக அளவில் வந்து நீர்மின் சக்தி திட்டங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். நீர் மூலம் மின்சக்தி, நீராற்றல் மூலம் வந்து மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து சீனா. ஸோ அப்போ சீனாவில் ஏதோ ஒரு இடம் தான் வந்து சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறது அதுதாங்க. உலகளவில் நீர்மின் சக்தி திட்டங்கள் வந்து எந்தெந்த அணை எந்த நாட்டில் இருக்குது, அது எந்த நதின்னு கூட நோட் பண்ணிக்கங்க. இதை வந்து என்ன ஸ்ட்ரைட் கொஸ்டினாக கூட கேட்கலாம். த்ரிகார்ஜஸ் அணைன்னு சொல்கிறாங்க. சீனா நாட்டில் வந்து எந்த நதிக்கிட்ட என்னென்னா யாங்ச்சி நகை நதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இட்டைப்பு அணை வந்து எந்தெந்த நாடுனா ஃப்ரேசில் பிராகுவேங்கிறாங்க. நதி வந்து பரானா. ஜிலுடு அணை வந்து சீனா நாட்டில் வந்து சொல்கிறாங்க. நதி என்னென்னா ஜின்சா அப்படிங்கிறாங்க. குறி திட்டம் எங்கே இருக்குது அணை திட்டம் வந்துன்னு வெனிசுலா நாட்டில் வந்து கரோனி அணை அப்படிங்கிறாங்க. துக்குருயி வந்து திட்டம் வந்து சொல்கிறாங்க. எங்கன்னா பிரேசில். நதி வந்து என்ன டெகான் டின்சின்னு சொல்கிறாங்க. ஸோ த்ரிகார்ஜஸ் அணை, இட்டைப்பு அணை, ஜுலுடு அணை, குறி அணை, துக்கு ருயி அணைன்னு சொல்கிறாங்க. அது எந்த நாடு நதிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா தெரிஞ்சதை கூட வந்து நம்ம வந்து விட்டுட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து என்ன இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஆனுவல் பிளானர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ 2024 கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஏதோ ஒரு மந்த்தில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து நீங்களே இப்போயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அறியாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருங்க. அப்போ தான் வந்துன்னா நீங்கள் படிச்சிட்டிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்லே வந்து கொடுக்கும். நீங்கள் லாஸ்ட் மினிட் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்க அப்போ பார்த்துக்கலாங்கல அந்த பயமே வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து நல்லா நோட்ஸ் எடுங்க, நல்லா வந்து படிங்க. கவர்மெண்ட் வந்து பிளானர் வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பண்ணலை, அது வந்து அவங்களோட வேலை. ஆனால் என்ன எக்ஸாம் நடக்க போகுது, 2024 வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஏதோ ஒரு மந்த் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் உங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அறியாமலே சில கண்டென்ட் மண்டையில் ஏற்றுங்க. அதுதான் வந்து நான் சொல்கிற ஐடியா. இன்றைக்கி பிளானர் ரிலீஸ் பண்ணுறாங்க, பண்ணலை, அது வந்து கவர்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட வேலை. அது உங்கள் வேலை கிடையாது. உங்கள் வேலை வந்து படிக்கிற வேலை. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் ஒரு நாள் வரும், அது கரெக்டாக வந்து உங்களோட பொட்டென்ஷியல் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து காட்டுங்க. அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நல்லா படிச்சிருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டோடு போக முடியும். ஏன்னா பதஸ்டில் போய் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டின்ஸு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டினாவது நம்ம மேக்ஸிமம் விடுவோம். அதெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க. நல்லா வந்து படிங்க. இருக்கிற டயத்தை இன்னும் பிளானர் ரிலீஸ் பண்ணலை அந்த திங்கிங்கே வச்சுக்காமல் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா நோட்ஸ் எடுங்க. சரி வாங்க, இப்போ வந்து இந்த நீர்மின் சக்தி திட்டங்கள் வந்து பார்த்தோமா. ஃபஸ்ட்டு வந்து என்ன சீனாவில் தானே சொன்னோம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமே வந்து இந்த த்ரிகார்ஜஸ் அணை தான் வந்து சொல்கிறாங்க. எந்த நாடுனா சீனா நாடு. எந்த நதினா வந்து யாங்சி நதின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட திறன் எவ்வளவு அப்படின்னா 22,500 மெகாவாட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த அணை எப்போ வந்து கட்டுமானம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1994 ஸ்டார்ட் பண்ணி 2012 தான் வந்து முடிச்சிருக்காங்க.
அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள். நம்ம இயலும் வளங்கள் தான் வந்து என்ன, காற்று, நீர், சூரிய ஒளி பார்த்தோம்ல. சூரிய ஒளினா வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கமுதியில் வந்து பார்த்தோம். நீர்மின் சக்தியில் வந்து முன்னிலை வகிக்கிறது சீனா வந்து பார்த்தோம்ல. அடுத்து வந்து இங்கே அப்புறம் வந்து என்ன, காற்றுக்கு வந்து முப்பந்தல் பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு. இப்போ வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள்லாம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, தாது வளங்களான இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி, இதர புதுப்பிக்க இயலா வளங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, உலோக வளங்கள், அலோக வளங்கள், புதைப்படிம எரிபொருட்கள்னு இந்த புதுப்பிக்க இயலா வளங்களையே 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் உலோக வளங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இரும்பு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம புவியின் மேலோட்டில் வந்து பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களில் வந்து நமக்கு 4வது உலோகமாக வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நிறையா கிடைக்குதுன்னா அதில் வந்து 4வது பிளேஸில் வந்து இருக்கிறது வந்து என்ன, இரும்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட தாதுக்கள் வந்து என்னென்னா, மேக்னடைட், ஹேமடைட் தாதுக்கள் வந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இரும்போட முக்கியமான தாதுக்கள் வந்து மேக்னடைட், ஹேமடைட், லிமோடைட்லாம் இதில் வந்து வரும். ஆனால் அதை கொடுக்கல. மேக்னடைட், ஹேமடைட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த இரும்பு வந்து என்ன, எஃகு உற்பத்தியில் வந்து மூலப்பொருளாக வந்து பயன்படுகிறது அப்படின்னு. சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யாலாம் வந்து என்ன, இது கிடைக்கிறதுலேருந்து முன்னிலையில் வந்து வகிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம இந்தியாவில் வந்து எந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னா, ஜார்க்கண்ட் தான் ஃபஸ்ட்டு. எது ஃபஸ்ட்டு அது எப்போயுமே அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உலக அளவில் பார்க்கணும், அப்புறம் இந்திய அளவில் பார்க்கணும், அப்புறம் தமிழ்நாட்டு அளவில் பார்க்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோட படிக்கணும். இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். உலக அளவில்னா சீனா, இந்திய அளவில்னா ஜார்க்கண்ட், தமிழக அளவில்னா கஞ்சமலை. இப்படி தாங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். இதையே நான் இன்னும் சுருக்கி எடுப்பேன். பட் ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட்டு போடுவேன். அந்த நோட்டு மட்டும்தான் வந்து நான் அந்த எடுப்பேன். ஃபுல்லாக எல்லா கண்டென்ட்டுமே நான் படிக்க மாட்டேன். அது மாதிரி வந்துன்னா நோட்ஸே 3 விதமான நோட்ஸ் வந்து எடுக்கணும். அது வந்து நம்ம உங்களுக்கு போக போக வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வாங்க. இரும்புனா வந்து என்ன, பரந்தளவில் நம்ம பூமியில் கிடைக்கிறதுல வந்து 4வது உலோகம்னு சொல்கிறாங்க. இதோட தாதுக்கள் வந்து மேக்னடைடு, ஹேமடைடுன்னு சொல்கிறாங்க. இரும்பு வந்து என்ன, எஃகு உற்பத்தியில் வந்து மூலப்பொருளாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யாலெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துருக்கோம். இந்திய அளவில் எங்கே கிடைக்குது, ஜார்க்கண்டு, ஒடிசா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா சொல்கிறாங்க. நம்ம தமிழக அளவில் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா வந்து கஞ்சமலையில் வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் வந்து உலக அளவில் சீனா, இந்திய அளவில் ஜார்க்கண்டு, தமிழகத்தில் கஞ்சமலை. தாமிரம், இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலே பார்த்துருப்போம். மனிதன் வந்து முதலில் பயன்படுத்திய உலோகம் வந்து என்ன அப்படின்னா வந்து செம்பு தான். அதுதான் வந்து தாமிரம் கொடுத்துருக்காங்க. இரும்பு, அலுமினியத்தை அடுத்து மனிதன் நுகர்வில் வந்து 3ஆம் இடம். மனிதர்கள் வந்து பயன்படுத்துறதுல வந்து இரும்பு, அலுமினியத்துக்கு அப்புறம் நம்ம 3வது இடம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தாமிரத்துக்கு தான் அப்படிங்கிறாங்க. தாமிர உற்பத்தியில் வந்து முதலிடம் யார் அப்படின்னா வந்து சிலி நாடு அப்படிங்கிறாங்க. சீனா, அமெரிக்கா, காங்கோ, ஆஸ்திரேலியா வந்து தாமிரம் உற்பத்தியில் வந்து உற்பத்தி செய்யும் பிற முக்கிய நாடுகள் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து என்ன, இரும்புக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், சீனா பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு வந்து கஞ்சமலை பார்த்தோம், இந்திய அளவில் வந்து ஜார்க்கண்ட் வந்து பார்த்தோம். இதே தாமிரத்துக்கு வந்து முன்னிலை வகிக்கிறது வந்து என்னன்னா சிலி நாடு அப்படிங்கிறாங்க. எஃகு உற்பத்தியில் மூலப்பொருளாக என்ன பயன்படுது, இரும்பு தான் பயன்படுது. இரும்பும் இருக்கும், மேங்கனீஸு, கார்பன் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து எஃகு உற்பத்தி பயன்படுவாங்க. அதில் வந்து இரும்பும் ஒன்று மெயின் பார்த்துங்க. தங்கம்னா என்னென்னா, உலக அளவில் வந்து தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்குறாங்க. சீனா வந்து சொல்கிறாங்க. இதே தங்க இருப்பு அதிகம் இருக்கிற நாடு என்ன அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாங்கிறாங்க. இந்தியாவில் வந்து என்னென்னா கர்நாடகான் தான் வந்து கோலார் தங்க வயல் அப்படிங்கிறாங்க. ஸோ தங்கம்னா தங்கத்தை அதிகம் உற்பத்தி செய்கிறது நாடு வந்து சீனாங்கிறாங்க. தங்கம் இருப்பு அதிகம் இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா. நம்ம இதில் வந்து கர்நாடகா வந்து சொல்கிறாங்க இந்தியாவில். பாக்சைட்னால் வந்து என்ன சொல்கிறோம், அலுமினியம் வந்து இதில் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியத்தின் வந்து மிக முக்கிய தாது தான் வந்து என்னென்னா பாக்சைட்டு. ஆஸ்திரேலியா வந்து என்னென்னா உலகின் வந்து முன்னணியில் வந்து பாக்சைட் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கும். 1/4 பங்கு பாக்சைட் படிவு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கினியாவில் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒடிசா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பாக்சைட்டில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழகத்தில் வந்து எங்கே அப்படின்னா சேலம் மாவட்டம். எப்படி இரும்பு வந்து கஞ்சமலை சொல்கிறோமோ அது மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து சேலம் வந்து சேர்வராயன் மேலே வந்து பாக்சைட் வந்து
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா உலக வந்து பாக்சைட் உற்பத்தியிலேருந்து மிக முன்னணி வகிக்கிறது என்னென்னு பார்த்தோம் ஆஸ்திரேலியா. இதே ஆஸ்திரேலியா எதுக்கு பார்த்தோம், தங்க இருப்பு வந்து அதிகம் வச்சுருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா தான் அப்படின்னு பார்த்தோம். நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளினா வந்து உலகின் வந்து முன்னணியில் வந்து வெள்ளி உற்பத்தியிலேருந்து மெக்சிகோ தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இருக்குது. பெரு, சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சிலி போன்ற நாடுகளும் வந்து வெள்ளி உற்பத்தியில் இருக்குது. அதில் முன்னிலையில் இருக்கிறது வந்து மெக்சிகோ. அடுத்து மேங்கனீஸோட தாதுக்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைராலூசைட் மாங்கனீஸு, சைலே மெலனின், அடுத்து வந்தோன்னா ரோடோக் ரொசைட்டுங்கிற தாதுக்கள்லாம் வந்தோன்னா மேங்கனீஸோடது. நல்ல தரமான எஃகு உற்பத்திக்கு வந்து மேங்கனீஸும் வந்து முக்கியம் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி எஃகுக்கு மூலப்பொருளாக இரும்பு பார்த்தோமோ அதே மாதிரி கார்பன் ப்ளஸ் வந்து மேங்கனீஸும் வந்து சேர்த்துக்குவாங்க. நல்ல தரமான ஒரு எஃகு உற்பத்திக்கு வந்து மேங்கனீஸ் வந்து மிக முக்கியம் அப்படிங்கிறாங்க. தென்னாப்பிரிக்கா வந்து உலகின் முன்னணி மாங்கனீஸ் உற்பத்தி செய்யும் நாடாகும். எதுக்கு நான் இது மட்டும் கொடுத்துருக்கேன்னா இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு வந்து எது எது முன்னிலை வகிக்கிறது, எங்கே இருப்பு அதிகமாக இருக்குது, இந்தியாவில் எது அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ வெள்ளிக்கு வந்து மெக்சிகோ வந்து சொன்னோம், மேங்கனீஸுக்கு வந்து தென்னாப்பிரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அலோகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா வந்து மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், போலமைட், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அலோகங்கள். எப்படி நம்ம உலோகங்கள் எப்படி பார்த்தோம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ அலோகங்கள் பார்க்குறோம். மைக்காவோட தாதுக்கள் என்னென்னா மஸ்கோவைட், பயோடைட் அப்படிங்கிறாங்க. சீனா தான் வந்து மைக்கா உற்பத்தியில் வந்து மிக முன்னிலை வகிக்கிறது. இதுக்கு முன்னாடி சீனா எதில் முன்னிலை வகிக்குதுன்னு பார்த்தோம், தங்கத்தில் வந்து முன்னிலை வகிக்குதுன்னு வந்து பார்த்தோம். அடுத்து வந்து நீர்மின் சக்தியிலே வந்து அதுதான் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். வெள்ளி வந்து மெக்சிகோ வந்து பார்த்தோம். பாக்சைட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம், பாக்சைட்டுக்கு வந்து ஆஸ்திரேலியா. இப்போ மைக்காவுக்கு வந்தோன்னா சீனா தான் வந்து மைக்கா உற்பத்திலையும் முன்னிலையில் அப்படிங்கிறாங்க. இந்தியா லெவலில் வந்தோன்னா ஆந்திரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ஃபஸ்ட்டு ஆந்திரா தான் மைக்காவில் வந்து முன்னிலையில் இருக்குது உற்பத்தியில் அப்படிங்கிறாங்க. சுண்ணாம்புக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு விதமான படிவு பாறை அப்படிங்கிறாங்க. போர்ட்லண்ட் சிமெண்ட் வந்துன்னா சுண்ணாம்புக்கல்லேருந்து தான் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. சீனா தான் வந்து சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் வந்து முன்னிலையில் வந்து இருக்குது. இப்போ பார்த்ததுலேயே அதிக முன்னிலையில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து சீனா தான். இப்போ மைக்காலையும் அதுதான் முன்னிலையில் இருந்துச்சு, உலோகங்கள்லையும் முன்னிலையில் வகிக்கிறாங்க. சொல்லப்போனால் அலோகங்கள்லையும் அவங்க தான் முன்னணியில் வகிக்கிறாங்க. சுண்ணாம்புக்கள்லையும் அதான் உற்பத்தி. இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரம், கஞ்சமலை வந்து இரும்புக்கு வந்து பார்த்தோம், ஏற்காடு வந்து தாமிரத்துக்கு பாக்சைட் தாதுக்கு வந்து பாக்சைட் அதிகமாக இருக்குன்னு எங்கே பார்த்தோம், சேலமில் சேர்வராயன் மலையில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ராமநாதபுரம் வந்து சுண்ணாம்புக்கல் படிவு. ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோவை, மதுரை மாவட்டங்கள்லேருந்து சுண்ணாம்பு இருப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ புதைப்படிவ எரிப்பு உலோகங்கள் பார்த்தோம், அலோகங்கள் பார்த்தோம். அடுத்து புதைப்படிவ எரிபொருள் வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. நிலக்கரினா வந்து ஒரு திண்ம எரிபொருள் தான். ஆண்டான ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொருள்கள் தான் வந்து மக்கி படிஞ்சு அது வந்து ஒரு நிலக்கரியாக மாறுது அப்படிங்கும். நிலக்கரியுமே வந்து என்னென்னா திண்ம எரிபொருள் அப்படிங்கிறாங்க. கார்பன் அளவோட அடிப்படையில் தான் அந்த நிலக்கரியை 4 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று ஆந்த்ரசைட், இன்னொன்று பிட்டுமனஸ், லிக்னைட், பீட் அப்படிங்கிறாங்க. சீனா தான் உலகின் வந்து முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் வந்து நாடு அப்படிங்க. இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா மைக்கலை முன்னிலையில் இருக்குன்னு பார்த்தோம், சுண்ணாம்புக்கல்ல முன்னிலை, நிலக்கரியிலையும் சீனா தான் முன்னேறி, தங்கத்துலேயும் சீனா தான் உற்பத்தி செய்கிறதில் பார்த்தோம், நீர்மின் சக்தியிலையும் சீனா தான் பார்த்தோம். இந்தியாவிலேருந்து மேற்கு வங்கம் வந்து ராணிகஞ்சில் தான் வந்து நிலக்கரி வந்து எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலியில் வந்து நிலக்கரி உற்பத்தி செய்கிறது. அடுத்து வந்து ஜார்க்கண்ட், ஜாரியா, தான்பாத். ஜார்க்கண்ட்லேயே ஜாரியா, தான்பாத், பொக்காரோ இதெல்லாம் வந்து நிலக்கரிக்கு வந்து முன்னிலை வகிக்கிறது. பெட்ரோலியம்னு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அண்டர்லைன் பண்ணிக்க, நல்ல டபுள் லைன் போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கருப்பு தங்கம் அப்படிங்கிறாங்க. முதன்மை நாடுகள் என்னென்ன அப்படின்னா வந்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார்லாம் பெட்ரோலியம் சம்மந்தமான நாடுகள். இந்தியாவில் வந்து அசாம், திக்பாய், மும்பை வந்து டெல்டா பகுதிகள்லாம் வந்து பெட்ரோலியத்துக்கு. இயற்கை வாயு என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோலியம் படிவுகளுடன் தான் வந்து இது வந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், கத்தார் வந்து இருப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்துன்னா கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இருக்குல்ல, அங்கே அசாம், குஜராத், மும்பை கடலோர பகுதிகள் இதெல்லாம் வந்துன்னா
இயற்கை வாயு சம்மந்தமாக வந்து அதிகம் கிடைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னென்னா புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பயமாக இருக்கும் படிக்கிறதுக்கே. படிச்சிருந்தாலும் எதுக்கு எதுங்கிற மாதிரி உங்களால் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது மாதிரி நோட்ஸு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நோட்ஸு கொடுத்தேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான லெசனு. நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். முடிஞ்சால் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. அதுதான் வந்து லாஸ்ட் மினிட்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலேன்னு படிக்காமல் இருக்காமல் கண்டினியூஸாக வந்து படிங்க. அப்போ தான் வந்து என்னென்னா உங்களுக்கு படிக்க படிக்க ஒரு தைரியம் வரும். நம்மளால் எக்ஸாம் வந்து கரெக்டாக தைரியமாக கண்டக்ட் பண்ண முடியும், நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.